அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சத்தமாக சொல்லணும். வலைக்கும் சலாம். சரி, எப்பயுமே ஒரு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கும் ஒரு ஹதீஸோடு ஆரம்பிப்போம். வளமை அப்படி தானே செய்கிறது. அதன் அடிப்படையில் இல்மை பற்றி, குர்ஆனை பற்றி ஒரு ஹதீஸோடு என்ன செய்வோம், நம்ம ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஹி வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இப்போ நீங்கள்லாம் மாஷா அல்லான்னு சொல்லி தஜ்வீத் பாடத்துக்கு வந்திக்கிறீங்க. குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை ஓதணும் அப்படின்னு சொல்லி வந்திக்கிறீங்க. ரைட், எங்கேருந்து வந்திக்கிறீங்கலாம்? வீட்டிலேருந்து வந்திக்கிறீங்க. அதாவது மன் சலக தரீக்கன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் ஒரு இல்மை தேடி, அறிவை தேடி யார் பயணம் செய்கிறார்களோ, அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், சஹல் அல்லாஹு தரீக்கன் ஃபில் ஜன்னா, அவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் இலகுபடுத்துகிறானாம். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் எப்படி யார் இல்மை தேடி பயணிக்கிறார்களோ, இல்மை தேடி யார் போகிறாங்களோ, நான் படிக்கணும், அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கணும், குர்ஆனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் போகிறாங்களோ, அல்லாஹ் என்ன செய்கிறானா, சஹல் அல்லாஹு தரீக்கன் ஃபில் ஜன்னா, சொர்க்கம் போகிறதுக்கு இலகுவான வழியை அல்லாஹ் அவங்களுக்கு காட்டி கொடுக்குறானாம். இலகுவான வழிகளை அல்லாஹ் திறந்து கொடுக்குறானாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். நீங்கள்லாம் யார்? பாக்கியசாலிகள். மாஷா அல்லாஹ். அப்போ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன, எல்லாரும் துவா செய்யணும் சொர்க்கத்துக்கு. எல்லாருக்கும் ஆசை என்ன? சொர்க்க ஆசை தானே எல்லாருக்கும். உங்களுக்கு சொர்க்கம் ஆசை இல்லையா? ஆசை. இப்போ சொர்க்கம் ஆசை தானே. அப்போ எல்லாம் என்ன செய்யணும்? துவா செய்யணும். யா அல்லாஹ் நீ சொர்க்கத்தை தான் சொல்லி துவா செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸ், அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, யார் குர்ஆனை நல்ல முறையில் ஓதுகிறார்களோ, குர்ஆனை நல்ல முறையில் ஓதுகிறார்களோ அவர்கள் மலாய்க்காமார்களோடு இருப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு பாக்கியம் கிடைக்குமா நமக்கு? மலாய்க்காமார்களோடு இருக்கிறீண்டா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து ஒரு ஆள் வெளியே வரான்னு வைங்க, இல்மை தேடுறதுக்காக, என்ன அல்லாஹ்வோட பாதையில் என்ன இல்மை படிக்கிறதுக்காக வெளியே இருந்து ஒரு ஆள் வாரார். அவர் திரும்பி வீட்டுக்கு போகின்ற வரை, ஹத்தா எர்ஜிஅ, திரும்பி அவர் வீட்டுக்கு போகின்ற வரை அல்லாஹுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹுடைய பாதுகாப்பிலே அவர் இருக்கிறாராம். பாருங்க, இல்மை எந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பித்து கூறி, அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் அந்த இல்மை படிக்கிறதால, அல்லாஹோட மார்க்கத்தை படிக்கிறதால எந்த அளவுக்கு சிறப்பிச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். ஊரில் பாருங்கள், உங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? சாதாரணமாக நிறைய பேர் இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஆக்கள் தான் மாஷா அல்லாஹ் ஆசையோட ஆர்வத்துடன் செஞ்சுக்கிறீங்க. எப்படி சரி தஜ்வீதை படித்து நம்ம குர்ஆனை நல்லா ஓதணும். சில ஆக்களுக்கு ஆசைக்கும் குர்ஆனை தஜ்வீதோட ஓதணும், அடுத்து குர்ஆனை மனனம் செய்யணும். இப்போ இதில் எத்தனை பேருக்கு நான் குர்ஆனை மனனம் செய்யணும் ஆசை இருக்குது? மாஷா அல்லாஹ். எல்லாரும் அப்படி நியத்து வச்சுக்கொள்ளணும். குர்ஆனை மனனம் செய்யணும், என்ன குர்ஆன் நல்ல முறையில் ஓதணும்னு சொல்லி எல்லாரும் ஆசை வச்சுக்கணும். இப்போ ஏன் நம்ம தஜ்வீதை படிக்கிற காரணம் என்ன? குர்ஆனை அழகான முறையில் இந்த உலகத்தில் குர்ஆனை விட அழகா ஓதக்கூடிய வேற என்ன சரி இருக்குதா? சவுண்டுகள் இருக்குதா? வாய்ஸுகள் இருக்குதா? குரல் இருக்குதா? இல்லை. குர்ஆன் அழகா ஓதக்கூடிய ஒரு வேத நூல். இந்த உலகத்தில் நம்பர் 1 பெஸ்ட் சவுண்டுன்னு சொன்னால் குர்ஆன் தான். அது குர்ஆனை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் அழகா பசந்தாய் அழகாயிக்கும். இப்போ அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அசருக்கு பிறகும் என்ன உங்களுக்கு பெண்களுக்கான தஜ்வீத் கிளாஸ் நான் செஞ்சுட்டு வரேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 5வது வகுப்பாக இது போகும். 5வது கிளாஸ் தான் இது போகிறது. அதில் நம்ம 4 கிளாஸ்லையும் 4 சட்டத்தையும் படித்து முடிச்சாச்சு. 4 சட்டத்தை படித்தோமே. அடிப்படையில் நான் சொல்லி தந்த சட்டம் ஹுரூஃபுல் இஸ்திஅலா. ஹுரூஃபுல் இஸ்திஅலானா என்ன?
ஹுரூஃபுல் இஸ்திஅலாண்டா வல்லினமாக ஓதக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம். ஹுரூஃபுல் இஸ்திஅலானா வல்லினமாக ஹாவை பார்த்தோம், ஸ்வாத பார்த்தோம், பாத பார்த்தோம், வைன பார்த்தோம், காஃப பார்த்தோம், லாவை பார்த்தோம், பாவை பார்த்தோம். எத்தனை எழுத்துக்கள் வந்துக்குது? 1 2 3 4 5 6 7. இதான் வல்லினமாக ஓதக்கூடிய எழுத்துக்கள். ஹா, சாத், பா, கைன், பா, காஃப், லா, தா. சரிதானே? இந்த 7 எழுத்துக்களும் வல்லினமாக ஓதக்கூடிய எழுத்துக்கள். ஹுரூஃப் அத்தஃப்ஹீம் என்று சொல்வார்கள். வல்லினமாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன, சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய 4 சட்டங்களை படித்தோம். என்ன? இல்ஹார். இல்ஹார்னா என்ன? வெளியாக்குதல். இல்ஹார் எழுத்துக்கள் 6. ஹம்சாஹா, ஐன், வைன், ஹா. ரைட். அடுத்து பார்த்தோம் வந்து இதகாம். இதகாம்டா என்ன? இணைத்தல் அல்லது சேர்த்தல். இதகாம் எழுத்துக்கள் 6. யா, யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். சுருக்கமாக யர்மலூன் என்று சொல்லிக் கொள்வாங்க. இதுகாம் 2ஆக பிரிக்கும். இதுகாம் பிகுன்னா, இதுகாம் பிலாகுன்னா. இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள், இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் யா, வாவ், மீம், நூன். ரைட். சுருக்கமாக யூமின் என்று சொல்லிக் கொள்வாங்க. இதுகாம் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள் 2. லாம், ரா 2 எழுத்துக்கள் லீகுது. ரைட். இதுகாம் பிகுன்னான்னு சொன்னால் சேர்த்து ஒன்றா செஞ்சு ஓதுறது. இதுகாம் பிலாகுன்னா என்றா சேர்த்து பிலாகுன்னாண்டா ஒன்றா இல்லாமல் ஓதுறது. அடுத்து இக்லாப் பார்த்தோம். இக்லாப். இக்லாப் என்றால் புரட்டுதல் அல்லது மாற்றுதல். இக்லாபுடைய எழுத்துக்கள் எத்தனை? 1 தான். என்ன எழுத்தது? பா. ரைட். அடுத்து வந்து இக்லாபுடைய சட்டம் எப்படி? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்மீனுக்கு பின்னால் இக்லாபுடைய எழுத்து பா வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனையோ மீமாக மாற்றி ஒன்னா செஞ்சு ஓதணும். கடைசியாக படித்தா என்ன? இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபாண்டா என்ன? மறைத்தல். இஹ்ஃபா எழுத்துக்கள் எத்தனை? 15. எத்தனை எழுத்துக்கள்? 15 எழுத்துக்கள். ரைட். என்னென்ன எழுத்துக்கள்? அதுக்கு நான் ஒரு பைத் ஒன்று சொல்லி தந்தானே. என்ன? ஸ்விஃப், தா, சனா, கம், ஜாத, ஷக்ஸுன், கது, ஜமா, தும், பையிபன், சிது, ஃபி, தொகா, வா, லாலிமன். இதில் இந்த 15 எழுத்துக்கள் ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான். சாது வருது, ஸ்விஃப் சாது வரும். பாருங்க, சாது வரும். சாது வாரது. அடுத்து தால் வாரது, சா வாரது, காஃப் வாரது, ஜீம் வாரது, சீன் வாரது. அடுத்து ஷீன் வரும். அடுத்து காஃப் வாரது, ஜா வாரது, தால் வாரது, பா. அடுத்து தா. அடுத்து ஃபா. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எழுத்து தானே. மற்ற எழுத்துக்கள் எங்க? சீன் சரி, ஷீன் சரி, பாஃப் வந்துக்குது. அதை நீங்கள் சிஃப், தா, சனா, கம், ஜாத, ஷக்ஸுன், கது, ஜமா, தும், பையிபன், பையிபன், ஜிது, சிது, ஃபி, துகா, வா, லாலிமன். ரைட். இப்போ 15 எழுத்துக்கள் சரியா? இதான் இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்கள். அப்போ அந்த பைத் உங்களுக்கு தெரிஞ்சா எழுத்து மறக்காது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், இல்ஹார் எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? 6 எழுத்துக்கள் ஈக்குது. இதகாம் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6. 6 6 12. இக்லாப் எழுத்துக்கள் எத்தனை? 1. அப்போ 12 ஒன்று கூட்டினா 13. அப்போ இஹ்ஃபா எழுத்துக்கள் 15. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 28 எழுத்துக்கள். இந்த 4 சட்டத்துக்களையும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இல்ஹாருக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் இதுகாமுக்கு வராது.
இதுகாமுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் இல்ஹாருக்கு வராது. அப்போ இல்ஹாருக்கும் இதுகாமுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் இக்லாபுக்கு வராது. இக்லாபுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் இல்ஹாருக்கும் இதுகாமுக்கு வராது. அடுத்து இஹ்ஃபாக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து இல்ஹாருக்கு வராது, இதுகாமுக்கு வராது, இக்லாபுக்கு வராது. அப்போ இஹ்ஃபாக்கு இந்த எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள் இந்த இல்ஹாரையும் இதுகாமையும் இக்லாபையும் கழிச்சிட்டு மற்ற எழுத்துக்கள் தான் இஹ்ஃபாக்கு வரும். இதான் இஹ்ஃபாட் எழுத்துக்கள். இந்த 4 சட்டத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து என்ன சொன்னால் கல்கலாவுடைய சட்டம். கல்கலாவுடைய சட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போன கிழமை வந்து இந்த ஒரு சூரத்து தாரிக் எடுத்து ஓதி காட்டணும். சூரத்து தாரிக் எடுத்து ஓதி காட்டணும். அதில் வரக்கூடிய 4 சட்டத்தையும் அழகானம்னு சொல்லி எல்லாருக்கும் தெளிவு தானே? அந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் தெளிவா? 4 சட்டம் மாஷால்லாம் உங்களுக்குலாம் தெளிவுன்னு நினைக்கிறேன். ஏண்டா படித்து தந்து அதை விளங்கப்படுத்தி உதாரணத்தை சொல்லி தந்து அதுக்கப்புறம் உங்களை உதாரணம் எழுதிட்டு வர சொல்லி உங்களை குரூப் ஒர்க் தந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு சட்டத்தை தந்து அந்த சட்டத்தை நீங்கள் எழுதிட்டு வந்து இப்போ வந்து நம்ம படிக்க போகிற பாடம் இன்றைக்கு வந்து கல்கலாவுடைய பாடம். என்ன பாடம்? கல்கலாவுடைய பாடத்தை படிக்க போகிறோம். ரைட். கல்கலா என்றால் என்ன? அல் கல்கலா கல்கலா. ரைட். கல்கலா என்றால் என்ன? கல்கலாண்டா ஒன்று கலக்குதல் அல்லது அசைத்தல். ரைட். கல்கலாண்டா என்ன? கலக்குதல் அல்லது அசைத்தல். ரைட். கல்கலாவுடைய எழுத்துக்கள் யாருக்கு தெரியும்? எப்படி? ரைட். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்து 5 எழுத்துக்கள் ஈகுது. எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள் ஈகுது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. காஃப், தா, பா, ஜீம், தால். இந்த ஜாண்டு சொல்லப்பட ஜாண்டு எப்ப நான் சொல்லிக்கிறேன்? ஜாண்டு எப்ப சொல்லணும்? மேலே ஒரு அடையாளம் வந்தா தான் அது ஜா பா தாண்டு மாறும். சும்மா எந்த ஒரு அடையாளமும் இல்லாம அடையாளம் தான் தானே ஃபத்ஹா கஸ்ரா தம்மா. உதாரணமாக பாருங்க, இப்படி வந்து மேலே ஒரு அடையாளம் ஃபத்ஹா வந்தா ஜா. அப்போ ஃபத்ஹா வரையில 1 வரையில சும்மா என்ன அது தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப காஃப், தா, பா, ஜீம், தால். இதுதான் கல்கலாவுடைய எழுத்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் மொத்தம்? கல்கலாக்கு 5 எழுத்துக்கள் இருக்குது. காஃப், தா, பா, ஜீம், தால். ரைட். இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம பாடமாக்கி வச்சுக்கொள்றதுக்கு லேசிதான். இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக குத்துபு ஜத்துன்னு. எப்படி பாருங்க, சுருக்கமாக குத்துபு ஜத், குத்துபு ஜத்தின். சரியா? குத்துபு ஜத், குத்துபு ஜத். அது பாருங்க, அந்த பேர்லயே ஒரு கலக்கல் வருதானே? கல்கலாண்டா அந்த பேர்லயே ஒரு கலக்கல் ஒன்று வருது, ஒரு அசைக்கிறேன்னு வருது. அதே மாதிரி அந்த எழுத்துக்கள்லையும் பாருங்க, குத்துபு ஜத்தின், குத்துபு ஜத்தின், குத்துபு ஜத்தின். ரைட். காஃப், தா, பா, ஜீம், தால். குத்துபு ஜத்தின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ரைட். இப்போ கல்கலா வந்து எப்பயும் நல்லா கவனிச்சு கொள்ளணும். கல்கலாவுடைய இந்த 5 எழுத்துக்களை மட்டும் தான் கலக்கணும். அது எப்படி கலக்கணும்னு சொன்னா, கல்கலாவுடைய எழுத்து எப்பயுமே சுக்குன் செய்யப்பட்டு வரும். கல்கலாவுடைய இந்த 5 எழுத்தும் சுக்குன் செய்யப்பட்டு வரும். இப்படி சுக்குன் செய்யப்பட்டு வரும், இப்படி சுக்குன் செய்யப்பட்டு வரும். இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் எப்பயுமே சுக்குன் செய்யப்பட்டதாகத்தான் வரும். இப்ப ஜீமிக்கு தானே, இப்ப ஜீமுக்கு மேல ஃபத்ஹா வந்தா இது கல்கலாவுடைய எழுத்தா? இது கல்கலாவுடைய எழுத்தாக நம்ம என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. கல்கலாவுடைய எழுத்து என்றால் கல்கலாவுடைய எழுத்துக்கு மேலால் சுக்குன் செய்யப்பட்டு வருவதுதான் கல்கலாவுடைய சட்டம் என்று சொல்வார்கள். கல்கலாவுடைய சட்டம் என்று
சொல்வார்கள். அப்ப எப்பயுமே கல்கலாவுடைய எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டு வரணும். சரிதானே? ரைட். இப்ப பாக்கு மேல இப்படி பா இருக்குது, பாக்கு மேல இப்படி ஜீம் இந்த ஃபத்ஹா ஒன்று வந்தா அது கல்கலாவுடைய எழுத்தா இல்ல. அப்ப இது கல்கலாவுடைய எழுத்தாக வராது. கல்கலாவுடைய எழுத்து எப்ப வரும்டா, கல்கலாவுடைய எழுத்துக்கு மேலால சுக்குன் செய்யப்பட்டு வந்தால்தான் அது கல்கலாவுடைய எழுத்தாக இருக்கும். கல்கலாவுடைய எழுத்தாக இருக்கும். அடுத்து பாருங்க, உதாரணமாக இதை அழிக்கிறேன் ஃபுல்லா. ரைட், உதாரணத்தை பாருங்க. இப்ப காஃபுக்கு பார்ப்போம். காஃபுக்கு உதாரணம், காஃபுக்கு மேல சுக்குனிக்கு தானே. ரைட், உதாரணம் பாருங்க. இது எப்படி ஓதுறது? அக். அந்த காஃப் வந்து எங்கட உச்சரிக்கக்கூடிய இடம் எங்க இருக்குது? தொண்டையுடைய தொண்டையுடைய மேல் பகுதி, அதாவது தொண்டையுடைய ஆரம்ப பகுதியும் வாயுடைய இறுதி பகுதியிலேயே அந்த நடுவுல இருந்து அந்த காஃப் உச்சரிக்கப்படும். அப்ப காஃபை உச்சரிக்கக்குள்ள அந்த காஃப் வந்து பெய்த்து வரணும். காஃப் அக்கா 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 பெய்த்து வருதா இல்லையா? அடுத்து பாருங்க, இது எப்படி உச்சரிக்கிறீ? அஜ் அஜ் அஜ். ரைட், அடுத்து பாருங்க, இது எப்படி உச்சரிக்கிறீ? அப் அப். அந்த பா பா வந்து எங்க இருந்து வெளியாகும்? உதட்டுடைய காய்ந்த பகுதி. அப்ப அதுல பட்டு என்ன செய்யணும்? ரெண்டா வரணும். அப். எப்படி? அப். ரைட், அடுத்து இது எப்படி உச்சரிக்கிறீ? அது எப்படி? நாக்குட நுனியை கொண்டு போய்த்து எங்கட மேல் முன்பற்கள் வேர்ல வச்சுதான் அந்த தால் உச்சரிக்கப்படும். அப்ப அது அது அந்த தால் கலக்கிட்டு வரணும். அடுத்த எழுத்து என்ன? காஃப் சரி, ஜீம் சரி, பா சரி, தால் சரி. அடுத்து பா. என்ன எழுத்து? பா. இது எப்படி உச்சரிக்கிறீ? ஆப்போ ஆப்போ. இதுல வல்லினமான எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் வருது? பாஃப் வந்து வல்லினமான எழுத்து, ஜீம் வந்து வல்லினமான எழுத்தா? ஜீம் வந்து வல்லினமான எழுத்தாக வராது. தால் இல்ல. இந்த தா வல்லினமான எழுத்தா? ரைட். அப்ப இதுல ரெண்டு எழுத்துக்கள், பாஃபும் தாவும் வல்லினமான எழுத்துக்கள். அப்ப பாருங்க, ஆப்போ அஜ் அப் அது அப்போ. இப்படித்தான் கலக்கி வரும். இங்கே சுக்குன் செய்யப்பட்டு இந்த எழுத்துக்கு மேல, 5 எழுத்துக்கு மேலையும் சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் மாத்திரம்தான் என்ன செய்யணும்? கலக்கி அசைச்சு ஓத வேண்டும். சுக்குன் இல்லாம, இப்ப சுக்குன் இல்லாம இப்படி ஃபத்ஹா வந்தா என்ன செய்யலாது? இந்த எழுத்து கல்கலாவுடைய எழுத்தாக நம்ம எடுக்க இயலாது. அப்ப கல்கலாக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது. கல்கலா என்றால் அசைத்தல் அல்லது கலக்குதல். கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5: காஃப், தா, பா, ஜீம், தால். கல்கலாவுடைய சட்டம் எப்படின்னா, அந்த 5 எழுத்துக்கள் மீது சுக்குன் செய்யப்பட்டு வருவதாகும். சுக்குன் செய்யப்பட்டு வருவதாகும். அப்படி வந்தால் அசைத்து கலக்கி ஓத வேண்டும். இதுதான் கல்கலாவுடைய சட்டம். ரைட். இப்ப கல்கலாவை வந்து 2ஆக பிரிப்பாங்க. கல்கலாவை வந்து 2ஆக என்ன செய்வாங்க? கல்கலாக 2ஆக பிரிக்க போறாங்க. கல்கலாவை 2ஆக பிரிக்கிறது. கல்கலா எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கல்கலா, கல்கலா குபரா, கல்கலா சுகுரான்னு சொல்லுவாங்க. கல்கலா குபரா, கல்கலா சோகரா. கல்கலா குபரா, கல்கலா சுகுராண்டு சொல்லுவாங்க. ரைட். பார்ப்போம் நம்ம.
ரைட். கல்கலா வந்து எத்தனை பிரிக்கிறாங்க? ரெண்டாக என்ன செய்ய போறாங்க? பிரிக்க போறாங்க. அல் கல் கலா குப்ரா அல் கல் கலா அஸ்ஸுக்ரா. சரியா? அஸ்ஸுக்ரா. இப்போ கல்கலா ரெண்டு வகைப்படும். கல்கலா அல் கல்கலத்துல் குப்ரா அல் கல்கலத்து ஸுக்ரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ கல்கலத்துல் குப்ராக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? எத்தனை எழுத்துக்கள் வரும்? கல்கலத்துல் குப்ராவுக்கும் கல்கலத்து ஸுக்ராவுக்கும் அந்த 5 எழுத்து தான் நம்ம படிச்சிருந்தான கல்கலாவோட எழுத்துக்கள். காஃப், தா, பா, ஜீம், தால். இந்த 5 எழுத்துக்கள் தான் இந்த ரெண்டுக்கும் வரப்போகுது. இந்த 2 எழுத்துக்கும் அதான் கல்கலாவுடைய எழுத்துக்கள் தான் இந்த கல்கலா சுகுராவுக்கும் வரப்போகுது, கல்கலா குபுராவுக்கும் வரப்போகுது. வேறையா எழுத்துக்கள் இல்லை. இப்போ கல்கலா குபுரா வந்து வேறையா எழுத்துக்கள் வாரதில்லை, கல்கலாவுக்கு சுகுராவுக்கு வந்து வேறையா எழுத்துக்கள் வார இல்லை. ஆனால் கல்கலத்துல் குபுராவை எப்படி ஓதணும், கல்கலத்து சுகுரா வந்து எப்படி அந்த கல்கலாவுடைய எழுத்து எங்கனைக்க வரும்னு சொல்லி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விளங்கித்தானே? ரைட். திரும்ப பாருங்க. கல்கலா வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. அது கல்கலத்துல் குபுரா என்று கல்கலத்து சுகுரா என்று ரெண்டாக என்ன செய்வாங்க? வகைப்படுத்துவாங்க. கல்கலத்துல் குபுராவுக்குன்னு தனி எழுத்துக்கள் இல்லை, கல்கலத்து சுகுராவுக்குன்றும் தனி எழுத்துக்கள் இல்லை. அந்த கல்கலா காஃப், தா, பா, ஜீம், தால் அந்த 5 எழுத்துக்கள்னா இந்த ரெண்டுக்கும் வரும். சரிதானே? இந்த 2 எழுத்துக்களுக்கும் காஃப், தா, பா, ஜீம், தால் இந்த 2 எழுத்துக்களுக்கும் வரும். ரைட். இப்போ நம்ம பார்க்க போறோம் வந்து கல்கலத்துல் குபுரா. கல்கலத்துல் குபுரா. கல்கலத்துல் குபுரா வந்து கல்கலத்துல் குபுரா ரைட். கல்கலத்துல் குப்ரா வந்து எப்பயும் நல்லா கவனிச்சு கொள்ளணும். கல்கலத்துல் குப்ரா வந்து கல்கலத்துல் குப்ரா எப்படி ஓதுறது? கல்கலத்துல் குப்ராவுடைய சட்டம் என்ன? ரைட். கல்கலத்துல் குப்ரா என்று சொன்னால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த 5 எழுத்துக்களுக்கு தானே, அந்த 5 எழுத்துக்களையும் ஒரு வசனத்தின் இறுதியில், ஒரு வசனத்தின் ஃபி ஆஹிரில் கலிமாத்துன்னு சொல்வார்கள். ஒரு வசனத்துடைய இறுதியில் கல்கலாவுடைய எழுத்துக்கள் சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் அதனை நன்றாக அசைத்து ஓத வேண்டும். சரிதானே? ஒரு வசனத்தின் இறுதியில் கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்தால் அந்த எழுத்தை நன்றாக கடுமையாக அசைத்து ஓதுவதுதான் அல் கல்கலத்துல் குப்ரா என்று சொல்வார்கள். உதாரணமாக நம்ம படிச்சிருந்தானே வத்தாரிக், அன்னைக்கு ஓதுன பார்த்தீங்களா சூரத்து தாரிக். இப்போ இது ஒரு வசனத்துடைய கடைசி வத்தாரிக். இப்போ பாருங்க, இதுல கல்கலாவுடைய எழுத்து வந்திக்குது, இது கல்கலாவுடைய எழுத்து வந்திக்குது. அப்போ அந்த கல்கலாவுடைய எழுத்து ஒரு வசனத்துடைய கடைசியில வந்திக்குது. அப்படி வந்ததால இந்த எழுத்தை நம்ம நல்லா என்ன செய்வோம்? அசைச்சு ஓதுவோம். பாருங்க, வஸ்ஸமாஇ வத்தாரிக். அந்த கடைசியில் அந்த காஃப் வந்து கலக்கப்படுறதா? கடைசியில் அந்த காஃப் வந்து கலக்கப்படுறதா? வஸ்ஸமாஇ வத்தாரிக் وما أدراك ما الطارق. பாருங்க, கடைசியில அந்த மத்தாரிக் அதுலயும் வந்து என்ன இந்த ஒரு வசன கடைசியில காஃப் வந்துக்குது. அப்ப நல்லா என்ன செய்யணும்? கலக்கி அசைச்சு ஓதணும். அதுதான் கல்கலா குப்ரா என்று சொல்வார்கள். பாருங்க, قل أعوذ برب الفلق من شر ما خلق
وَمِن شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. இப்போ பாக்கு பாருங்க, வகப் எப்படி வருது? வகப். ஒரு வசனத்துடைய கடைசியில கல்கலாவுடைய எழுத்து பா வந்திக்குது. ஒரு வசனத்துடைய இறுதியில கடைசியில கல்கலாவுடைய எழுத்து பா வந்திக்குது. அப்ப நல்லா என்ன செய்யணும்? அதை அசைச்சி கலக்கி ஓதணும். இப்போ தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். பாருங்க, அந்த எப்படி நான் கலக்கிறேன்னு பார்த்தீங்களா? இதுதான் கல்கலா குப்ரா என்று சொல்வார்கள். கல்கலா குப்ரா அதாவது ஒரு வசனத்தின் இறுதியில் கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்தால் அதை நன்றாக நல்ல முறையில் கடுமையாக அசைத்து ஓத வேண்டும். அதுதான் கல்கலா குப்ரா என்று சொல்வார்கள். ரைட். அடுத்து கல்கலா சுகுரா. அடுத்து பார்க்க போறோம் கல்கலா சுகுரா. கல்கலா சுகுரானா என்ன? கல்கலா சுகுராக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 5 எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? காஃப், தா, பா, ஜீம், தால். இந்த 5 எழுத்துக்கள் தான் நம்ம கல்கலான் எழுத்துக்கள் படிச்சிருந்தாங்க. 5 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் தான் கல்கலா குப்ராக்கும் வரப்போதும் கல்கலா சுகுராக்கும் வரப்போதும். இப்போ தனியாக என்ன செய்யலாம்? அவங்க பிரிக்கல. இப்போ இதகாமுக்கு பிரித்த மாதிரி இதகாம் பிகுன்னாக்கும் இதகாம் பிலாகுன்னாக்கும் தனியாக பிரிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி கல்கலா குப்ராக்கு வேற எழுத்துக்கள், கல்கலா சுகுராக்கு வேற எழுத்துக்கள் அப்படி பிரிக்கல. ஆனால் என்ன சட்டம் என்னண்டா, கல்கலா குப்ரா என்று சொன்னால் ஒரு வசனத்தின் இறுதியில் கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்தால் நன்றாக என்ன செய்யணும்? அசைச்சு ஓதணும். கல்கலா சுகுரா என்று சொன்னால் ஃபி வசத், அதாவது ஒரு வசனத்தின் நடுவில் வருது. ஒரு வசனத்துடைய நடுவில் வரும். ஒரு சொல்லுடைய நடுவில் வந்தா கல்கலாவுடைய எழுத்துக்கள் ஆனால் சுக்குன் செய்யப்பட்டு வரணும். எல்லாம் கவனிச்சு கொள்ளணும். ஒரு வசனத்தில் நடுவில் சுக்குன் செய்யப்பட்டு வரணும். சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் தான் என்ன அது கல்கலாவுடைய எழுத்தாக ஈக்கும். அடுத்து கல்கலாவுடைய எழுத்து அதாவது மெதுவாக கல்கலா சுகுரா என்று சொன்னால் அழுத்தம் இல்லாமல் மெதுவாக என்ன செய்யணும்? அசைச்சு ஓதணும். உதாரணமாக இப்போ பாக்கு பாருங்க, உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன். தூபு பாருங்க, இங்க எங்க கல்கலாவுடைய எழுத்து வந்திக்குது? கல்கலாவுடைய எழுத்து பா வந்திக்குது. அப்ப அந்த பாவுக்கு மேல சுக்குன் செய்யப்பட்டு வந்தீங்களா இல்லையா? அப்படி வந்தா நம்ம என்ன செய்வோம்? தூபு 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 து தூபு து. அந்த பா கலக்கப்படுறதா இல்லையா? அந்த பா கலக்கப்படுறா இல்லையா? பா கலக்கப்படுறதானே? ரைட். கல்கலா சுகுராண்டா ஒரு வசனத்தின் ஒரு வசனத்தின் நடுவில் கல்கலாவுடைய எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் அதை கல்கலா நோமலாக மெதுவாக கலக்கி என்ன அல்லது அசைத்து ஓத வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஜீமுக்கு தஜ்ஜி, தஜ்அலு. பாருங்க, இந்த ஜீமுக்கு மேலே சுக்குன் வந்தீங்களா இல்லையா? அப்போ எப்படி ஓதுறது? ஒரு வசனத்தின் நடுவில் கல்கலாவுடைய எழுத்து வந்தீங்க. அப்போ தஜ்அலு, தஜ்அலு கலக்கப்படுறா இல்லையா? அந்த ஜீம் கலக்கப்படுறா இல்லையா? வேற எழுத்துக்கள் கலக்கப்படக்கூடாது. சிலாக்கள் கைனையெல்லாம் கலக்குவாங்க. பாருங்க, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் غيرil மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். அப்ப மக்தூபி, அப்ப நான் அதை கலக்கணும்னா அந்த 5 எழுத்துக்களை மட்டும்தான் கலக்கணும். சிலாக்க ஓதுவாங்க மகுதூபின்னு ஓதுவாங்க. மகுதூபின்னு அது ஓதக்கூடாது. அப்படி கலக்கி ஓதக்கூடாது. அப்ப கல்கலாக்குன்னு தனி எழுத்துக்கள் ஈக்குது, கல்கலாக்குன்னு தனி சட்டங்கள் ஈக்குது.
அப்போ அந்த 5 எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம அசைச்சி அது கல்கலா குப்ராவா கல்கலா சுகுராவா, கல்கலா குப்ரா ஒரு வசனத்துடைய கடைசியில் வந்திக்கிறா, ஒரு வசனத்துடைய கல்கலா சுகுரா ஒரு வசனத்துடைய நடுவில் வந்திக்கிறான்னு பார்த்து கலக்கி ஓதிக்கொள்ளணும். அப்போ சிலாக்கள் ஓதுறது மகுதூபின்னு ஓதுவான், மகுதூபி, இது தவறு. இது அப்படி ஓதப்படாது. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்தூபி, மக்தூபி அங்கனே நான் கலக்கிறேனா, ரைன கலக்கிறேனா இல்லை. அப்போ சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். அப்போ அங்கனே நான் கலக்கல. இதை கலக்கி ஓதுங்க. துபுது தஜஅலு, இதை கலக்கி ஓதிக்கொள்ளேனும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல். அதுலேயும் கலக்கப்படாது. தத்லீல்னு ஓதக்கூடாது. நஞ்செழுத்து நான் பார்த்தீங்களா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜி, எப்படி கலக்கிறேன் எஜ், அங்கனைக்கு ஜீம் வந்தத்தால கல்கலாவுடைய எழுத்து, அதால கலக்கி ஓதுறேன். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. எப்படி ஓதுனே மக்கூல், சிலாக மக்கூல் மக்கூல், அதெல்லாம் கூடாது. அப்படி ஓதப்படாது, அப்படி ஓதப்படாது. அது கல்கலாவுடைய எழுத்துக்கள் நஞ்செழுத்துக்கள் வந்தால் மாத்திரம்தான் செய்யணும், நம்ம கலக்கி ஓதிக்கொள்ளணும். சிலாக்கள் இந்தந்த இடத்துலலாம் மிஸ்டேக் உருவே கூட, அதுதான் நான் என்ன உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். இப்போ மகுதூபில என்ன ரைனை கலக்கி ஓதுறது, அதே மாதிரி மக்கூல்னு ஓதுறது, மக்கூல் மக்கூல். அப்போ மக்கூல்னு சொல்லக்கொள்ள பாருங்க, அந்த மக்கூல்னு சொல்றேன் தானே, அங்கனைக்கு கலக்கப்படுறதா இல்லையா? இதுல இந்த ஹம்சா அந்த அலிஃப் கலக்கப்படுறா இல்லையா? அப்ப அது கல்கலாவுடைய எழுத்தா? கல்கலாவுடைய எழுத்தா இல்லை, அது கல்கலாவுடைய எழுத்து இல்லை, கல்கலாவுடைய எழுத்து அது இல்லை. அப்ப கல்கலாவுடைய எழுத்துக்கள் அந்த 5 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அப்ப 5 எழுத்துக்களை மட்டும் தான் நம்ம செஞ்சு கொள்வோம், கலக்கி ஓதி கொள்வோம். சரிதானே? ரைட். இன்னொருக்கா திருப்பி வழங்கப்படுத்துகிறேன். கல்கலா என்று சொன்னால் அசைத்தல் அல்லது கலக்குதல். கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5 தான். காஃப் பா பா ஜீம் தால். காஃப் பா பா ஜீம் தால். கல்கலாண்டா கல்கலாவுடைய எழுத்துக்கு மேலால் இந்த 5 எழுத்துக்கு மேலால் சுக்குன் செய்யப்பட்டு வருவதாகும். கல்கலாவை 2ஆக வகைப்படுத்துவார்கள். கல்கலா குப்ரா, கல்கலா சுகுரா. கல்கலா குப்ரா என்று சொன்னால் ஒரு வசனத்தின் இறுதியில் கல்கலாவுடைய எழுத்துக்கள் வந்தால் அதை நன்றாக கடுமையாக அசைத்து என ஓத வேண்டும். கல்கலா குப்ராக்குன்னு வேற எழுத்துக்கள் இல்லை, அந்த 5 எழுத்துக்கள் தான். கல்கலா சுகுரா என்று சொன்னால் ஒரு வசனத்தின் நடுவில் கல்கலாவுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் அதை மெதுவாக இலேசாக அசைத்து ஓதுவதாகும். கல்கலா சுகுரா என்று சொல்வார்கள். உதாரணமாக கல்கலா சுகுராக்கு துபுது தஜஅலு. யாருக்கு விளங்கையில் விளங்காட்டி கேட்டுக்கொள்ள பிரச்சனை இல்லை. அப்ப கல்கலாவுடைய பாடம் உங்களுக்கு விளங்கிச்சுதா? ஃபுல்லா விளங்கிச்சுதா? ஃபுல்லா எல்லாம் எழுதுனீங்களா? எல்லாம் எழுதிக்கிறீங்களா தானே? கல்கலா என்றால் என்ன, கல்கலாவுடைய வகைகள், கல்கலா குப்ராக்கு உதாரணம், கல்கலா சுகுராக்கு உதாரணம் எல்லாம் எழுதுனீங்களா? எழுதியாச்சு. மாஷா அல்லாஹ். ரைட். இப்போ கல்கலாவுடைய பாடம் உங்களுக்கு தெளிவு. ரைட். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு எழுத்துக்கும் உதாரணம் தெளிட்டுவாங்க. இப்போ 5 எழுத்துக்களுக்கு தானே, இப்போ ஒரு ஆள் 5 எழுத்துக்கும் ஒரு உதாரணம். கல்கலா குப்ராவுக்கு உதாரணம், கல்கலா சுகுராவுக்கும் ஒரு உதாரணம், கல்கலா குப்ராவுக்கு
உதாரணம், கல்கலா சுகுராவுக்கு உதாரணம் போட்டு இப்போ 10 உதாரணம் தான் வரப்போகுது. இப்போ பாக்கு வந்து கல்கலா குபராவுக்கு என்ன வரும்? பாவுக்கு தப்பத் யதா அபீ லஹபின் வதப். அப்போ பாக்கு ஒரு உதாரணம் கல்கலா குபராவுக்கு. அதே மாதிரி ஜீமுக்கும் ஒரு உதாரணம், அதே மாதிரி காஃபுக்கும் ஒரு உதாரணம், தாலுக்கு ஒரு உதாரணம், தாக்கு ஒரு உதாரணம். கல்கலா சுகுராக்கு ஜீமுக்கு ஒரு உதாரணம், காஃபுக்கு ஒரு உதாரணம், தாவுக்கு ஒரு உதாரணம், பாவுக்கு ஒரு உதாரணம், ஜீமுக்கு ஒரு உதாரணம். இப்படி கல்கலா குபரான்னு பிரித்து 5 உதாரணம், கல்கலா சுகுரான்னு பிரித்து 5 உதாரணம்னு எழுதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்து வந்து பாடத்தை முடிப்போமா இல்லாட்டி இன்னொரு சப்ஜெக்டுக்கு போவோமா? டைம் ஈக்குதானா? ரைட், இப்போ அடுத்த பாடத்தை பார்க்க போகிறோம். அடுத்த பாடத்தை பார்க்க போகிறோம் அல்லாஹுடைய சட்டம். அல்லாஹுடைய சட்டத்தை எல்லாம் படிச்சுக்கிறீங்களா? அல்லாஹுடைய சட்டம்னா என்ன? அல்லாஹுடைய சட்டம் வல்லினமா மெல்லினமான்னு தீர்மானிக்கிறது. அல்லாஹுடைய சட்டம் வந்து வல்லினமா மெல்லினமான்னு தீர்மானிக்கிறது. அதுதான் அல்லாஹுடைய சட்டம்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய சட்டம் எப்படி அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால ஃபத்ஹாவோ அல்லது தம்மோ வந்து அது வல்லினமா, அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால என்ன கஸ்ரா வந்து அது மெல்லினமாண்டு பார்க்கக்கூடிய சட்டம் தான் அல்லாஹுடைய சட்டம்னு சொல்வார்கள். சொல்லுங்க, அல்லாஹுவின் சட்டம். அல்லாஹுவின் சட்டம். ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளணும். அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் அல்லாஹுடைய சட்டத்தை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று வல்லினம், வல்லினம், அடுத்து மெல்லினம். இப்படி ரெண்டா பிரிப்பாங்க. இப்படி ரெண்டாக பிரிச்சு கொள்வாங்க. அல்லாஹுடைய சட்டத்தில் வல்லினம் மெல்லினம்னு பிரிப்பாங்க. ரைட், வல்லினம் என்றால் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். வல்லினம் என்றால் வல்லினம் என்றால் அல்லாஹுவின் வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்தில் ஃபத்ஹோ அல்லது இந்த வம்மோ வந்தால் அதை வல்லினமாக நாம் உச்சரித்து ஓத வேண்டும். வல்லினமாக உச்சரித்து ஓத வேண்டும். உதாரணமாக பாருங்க, ஃபத்ஹாக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது எப்படி ஓதுறது? எங்கட வாய்க்கு தானே, எங்கட வாய் அது அந்த லாம வந்து மொத்தமாக்கணும். நம்ம அல்லாஹு 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 நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்தில் ஃபத்ஹோ அல்லது வம்மோ வந்தால் அந்த அல்லாஹுவை வல்லினமாக நாம் உச்சரித்து ஓத வேண்டும். வல்லினமாக உச்சரித்து ஓத வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, தம்முக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தெரிஞ்சாக்கள். சுப்ஹானல்லாஹ் பாருங்க, பாருங்க இங்க எங்க ஃபத்ஹா வந்துக்குது? இங்க அல்லாஹுடைய பாருங்க, இது அல்லாஹுடைய சொல்ல இல்லையா, அல்லாஹோட வார்த்தையா இல்லையா? இந்த அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்த பாருங்க, என்ன எழுத்து வந்துக்குது? நூன் என்ற ஒரு எழுத்து வந்துக்குது. அப்ப இந்த நூனுக்கு மேல் என்ன அடையாளம் வந்துக்குது? ஃபத்ஹா வந்துக்குது. அப்படி ஃபத்ஹா வந்தால் இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லை நாங்கள் வல்லினமாக உச்சரிக்க வேண்டும்.
சுப்ஹானல்லாஹ். எப்படி? சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த லாம் வந்து வல்லினமாக்கப்படணும். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ரைட். அடுத்து லம்முக்கு உருதான்னு சொல்லாம தெரிஞ்சார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ். பாருங்க லம்முக்கு உருதானத்தை காட்டுறேன். ரைட். அல்லாஹுடைய பாருங்க இந்த சொல்லு அல்லாஹுடைய சொல்லா இல்லையா இது? அப்ப அல்லாஹுடைய சொல்லுக்கு முன்னால் உள்ள எழுத்த பாருங்க, ரா வந்திக்குது. அந்த ராவுக்கு மேல என்ன அடையாளம் வந்திக்குது? தம்மு வந்திக்குது. அப்படி தம்மு வந்தா இந்த அல்லாஹுவை வல்லினமாக நம்ம உச்சரிப்போம். பாருங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நஸ்ருல்லாஹி. நஸ்ருல்லாஹி. எப்படி உச்சரிக்கிறோம்? வல்லினமா உச்சரிக்கிறோமா மெல்லினமா உச்சரிக்கிறோமா? வல்லினமாக உச்சரிக்கிறோம். பாரு, அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். இது ஃபத்ஹாக்கு உதாரணம். தம்மாக்கு உதாரணம் நஸ்ருல்லாஹி. சரியா? ரைட். அடுத்து மெல்லினம். ரைட். இங்க பாருங்க, ஃபத்ஹா தம்மா வல்லினத்துக்கு வந்துட்டு. அப்ப மெல்லினத்துக்கு என்ன அடையாளம் மீக்கும்? அடையாளம் வந்து எத்தனை அடையாளம் மீக்குது? ஃபத்ஹா கஸ்ரா தம்மா மூணு அடையாளம். மூணு அடையாளம். ஃபத்ஹா கஸ்ரா தம்மா. அப்ப ஃபத்ஹாவும் லம்மாவும் வந்துட்டுண்டா அடுத்து என்ன வரப்போகுது? ரைட். அப்ப மெல்லினத்துக்கு என்ன? கஸ்ரா என்ற ஒரு அடையாளம் தான் இருக்கும். கஸ்ரா என்ற ஒரு அடையாளம் தான் இருக்கும். கஸ்ராத்துன் என்ன ஒரு அடையாளம் தான் இருக்கும். ரைட். இப்ப இந்த மெல்லினத்துடைய சட்டம் எப்படின்னா, அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்தில் கஸ்ரு செய்யப்பட்டு வந்தால் அல்லாஹுவை மெல்லினமாக நாம் உச்சரிக்க வேண்டும். திரும்ப சொல்ற கேட்டுக்கொள்ளுங்க. மெல்லினத்துக்கான சட்டம், அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் அல்லது சொல்லுக்கு முன்னால் உள்ள எழுத்தில் கஸ்ரா வந்தால், கஸ்ரு செய்யப்பட்டு வந்தால் அல்லாஹுவை மெல்லினமாக உச்சரித்து ஓத வேண்டும். அல்லாஹுவை மெல்லினமாக உச்சரித்து ஓத வேண்டும். உதாரணமாக பாருங்க, பிஸ்மில்லாஹி. பிஸ்மில்லாஹி. பாருங்க, இது அல்லாஹுடைய ஒரு சொல்லா இல்லையா? அல்லாஹுடைய சொல்லுக்கு முன்னால் என்ன எழுத்து வந்திக்குது? மீம். இந்த மீம்ல என்ன அடையாளம் வந்திக்குது? அப்ப கஸ்ரா வந்திக்குது. அப்ப எப்படி ஓதுறது? பிஸ்மில்லா. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதே மாதிரி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பில்லா, லில்லா, பிஸ்மில்லா, அஊது பில்லா. وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ. அல்லாஹுடைய அந்த வார்த்தைக்கு முன்னால் பாருங்க, தீனில்லா. இது அல்லாஹுடைய வார்த்தை, ஒரு சொல். அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்திலே கஸ்ரா என்று சொல்லக்கூடிய அடையாளம் வந்திக்குது. அப்படி வந்தால் அல்லாஹுவை மெல்லினமாக உச்சரித்து ஓத வேண்டும். பாருங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا.
அங்கே எப்படி ஓதுனேன்? ஃபீ தீனில்லா மெல்லினமாக ஓதுனா வல்லினமாக ஓதுனா? மெல்லினமாக நான் உச்சரித்தேன். இப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ அங்கனக்கே மெல்லினமாக பிஸ்மில்லாவை நான் உச்சரித்தேன். அஊது பில்லாவை மெல்லினமாக நான் என்ன உச்சரித்தேன். ஆனால் சிலாக மாறி ஓதுறது எப்படின்னு தெரியுமா? இதை வல்லினமாக ஓதுவாங்க. பிஸ்மில்லான்னு ஓதுவாங்க. பிஸ்மில்லா அஊது பில்லா அஊது பில்லா பிஸ்மில்லா. எங்கனைக்கே வல்லினமாக ஓதணுமோ அங்கனைக்க வல்லினமாக ஓத மாட்டாங்க. எங்கனைக்க மெல்லினமாக ஓதணுமோ அங்கனைக்க வல்லினமாக ஓதுவாங்க. எல்லாம் என்ன செய்வோம்? மாறி ஓதிக்கொள்வாங்க. இப்போ பாருங்க, அல்லாஹுடைய சட்டத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சட்டம் ஈகுது. அல்லாஹுடைய சட்டத்தில் வல்லினம் மெல்லினம் டீகுது. பாருங்க பாப்பா, வல்லினம் என்று சொன்னால் ஃபத்ஹாவும் லம்மாவும் வரணும். அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்தில் ஃபத்ஹா அல்லது லம்மா வந்தால் அதனை வல்லினமாக, அல்லாஹுவை வல்லினமாக நாம் உச்சரித்து ஓத வேண்டும். உதாரணமாக قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அப்போ قل هو الله هو الله, அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னாடி என்ன வந்துக்குது? ஃபத்ஹா வந்துக்குது. அப்போ அந்த அல்லாஹ் வல்லினமாக உச்சரிப்போம். அதே மாதிரி லம்முக்கு உதாரணம் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அப்போ நஸ்ருல்லாஹி அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்திலே லம்மு செய்யப்பட்டு வந்துக்குது. அதால வல்லினமாக நாம் உச்சரிப்போம். மெல்லினத்தை பொறுத்தவரை அது கஸ்ரா தான். மெல்லினம் கஸ்ரா. அல்லாஹுடைய வார்த்தைக்கு முன்னால் உள்ள எழுத்தில் கஸ்ரு செய்யப்பட்டு வந்தால் அல்லாஹுவை மெல்லினமாக உச்சரித்து ஓத வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரைட்டா? ரைட். இந்த ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. எல்லாம் எழுதினீங்களா? படத்தை முடிச்சு கொள்ளுமா என்ன? முடிச்சு கொள்வோம் என்ன? ரைட். எதையெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இப்போ குர்ஆன் நம்ம படித்தோம் என்று சொன்னால் அந்த தஜ்வீத் பாடம் படிக்கிற நோக்கத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். என்ன நோக்கம்? படிக்கிறது என்ன நோக்கம்? படித்தா அதை என்ன செய்யணும்? அதை ப்ராக்டிக்கல் கொண்டு வரணும். வீட்டில் போய் சும்மா ஓதி பார்க்கணும். இப்போ நான் சொன்ன சூறாக்கள், நான் ஓதி காட்டிய சூறாக்கள் எடுத்து நீங்கள் சும்மா ஓதி பார்க்கணும். அதுக்குத்தான் நான் என்ன செஞ்சேன்? அந்த உச்சரிப்போட ஓதி காட்டணும். இப்போ வீட்டை போய் ஓதக்கொள்ள இப்போ படித்தது உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரும். இப்படி தான் இதில் சட்டங்கள் வருதுன்னு சொல்லி ஞாபகம் வரும். முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். என்ன எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.